பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய அவர் இப்போ பிஜேபி மேல அவருக்கு ஒன்றும் இது கிடையாது, பழைய தொடர்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ தானே சொந்த கட்சி நடத்து ஜன் சுராஜ்னு பிஆர்ல நடத்திட்டு இருக்காரு. அவர் 2025 பிஆர் தேர்தலில் அந்த கட்சிக்கு வெற்றி பெறதுக்கான இது தேடிட்டு இருக்காரு. அவர் பிஜேபி பக்கம் கிடையாது. ஆனா அவர் சொல்வது என்னன்னா, எதிர்கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு 150க்கு மேல பிஜேபிக்கு வராது, பிரியங்கா சொல்றாங்க 150 வராது, கர்கே சொல்றாரு 200க்கு மேல வராது பிஜேபி, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு 240 மேல வராதுங்கிறாரு. அப்ப பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு, ஒரு கட்சி 250 கிட்ட வந்துருச்சுன்னா 272 கிட்ட வருது என்ன கஷ்டமா? எங்கிட்ட ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் சொன்னார், இல்லைங்க கட்டாய பிரதமர் வராரு, மோடி தான் பிரதமர் வராரு, இதுல சந்தேகம் இல்லை. ஆனா நாங்க சொல்றது அப்படிதான் சொல்லுவோம், தேர்தல் இதா டிக்ளேர் ஆகிறதுல அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு இப்ப என்ன பண்றாங்க, தயாராயிட்டு இருக்காங்க. இவிஎம் சரியில்லை, ஓட்டர் லிஸ்ட் சரியா கொடுக்கல. பாருங்க, 75 வயசுல பிரதமர் விட்டுட்டு போவாருன்னு ஒன்னும் ரூல் கிடையாது பிஜேபியில. ஒரு கட்சியில ஒரு இது இருந்தது, ரொம்ப சீனியர் ஆயிட்டாங்க, அவங்கள ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னா சரி அவங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா, அதற்காக பாருங்க 87 வயசு வரை செயல்பட்டாரு நம்ம லால் கிருஷ்ண அத்வானி. எல்கே அத்வானி 87 வயசு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதனால அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அமித்ஷா நினைச்சா உடனே பிரதமர் ஆயிடலான்னா அது பிஜேபி அந்த மாதிரி செயல்படுறது கிடையாது. ராஜ்நாத் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, 2024 அவர் தான் பிரதமர், 2029 அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பவே சொல்லிட்டாரு. இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உண்டாக்கி கட்டாயமாக இதை பார்த்தீங்கன்னா போக போக கேஜ்ரிவாலுக்கு எந்த விதமான ரிலீஃப் வரா மாதிரி தெரியலீங்க. அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு டெல்லியிலிருந்து சேகர் ஐயர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை போல 303 இடங்கள் அல்லது அதை விட கூடுதலான இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 5 கட்டங்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையிலேயே பிரசாந்த் கிஷோர் இது போன்ற ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சிவா சார், தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கருத்து கணிப்பு வந்தது அகில இந்தியா லெவல்ல? எல்லா கருத்து கணிப்பும் ஒண்ணுதான் சொல்லிட்டு, பிரதமர் மோடி திரும்பி வந்துருவாரு, பிஜேபி நல்ல சீட்டு கிடைக்கும், இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது, என்டிஏ நல்லா தான் பண்ண போகுது, இது எல்லாம் இண்டிகேஷன் இருக்குது. ஆனா தேர்தல் ஆரம்பித்த பிறகு முதல் கட்டத்தை பிற பாருங்க, காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் பல எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்தும் சோஷியல் மீடியால ஒரு இதை ஆரம்பிச்சாங்க. என்ன, முதல் கட்டம் சரியா போல பிஜேபிக்கு. முதல் கட்டத்துல தான் தமிழ்நாடு தேர்தல் நடந்துச்சு. ஒன்றும் சரியா போகல, ஒண்ணுமே சரியில்லை, பிரதமருக்கு அவ்வளவு கூட்டம் கிடையாது, அவரோட மீட்டிங்லலாம் அப்படி ஜோஷ் இல்லை, அதை தவிர்த்து அதாவது மக்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது, அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது இது ரொம்ப பரப்பப்பட்டது. அதாவது சோஷியல் மீடியா மூலமாக ரொம்ப பரப்பட்டு ஒரு சர்ச்சைக்கு ஆச்சு. ஓ நிஜமாவே பிரதமருக்கு குறையுதா, இப்ப பிஜேபிக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சா, சீட்டு வராதா, அப்படிலாம் ஆரம்பிச்சாங்க. அது அது ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்து, அப்புறம் 4க்கு பிறகு பாருங்க கதை மாறி போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் கிரவுண்ட் லெவல் நிலைமை என்ன, அதுதான் பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு. கிரவுண்ட் லெவல்ல என்ன பாக்குறீங்க நீங்க? காங்கிரஸ் இருந்தா, காங்கிரஸோ இல்ல மற்ற எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த தேர்தலுக்கான தயாரிப்பை செய்யவில்லை. ராகுல் காந்தி நடப்பு பெயர் ஏதாவது பாத யாத்திரா பண்ணாரு, பாத யாத்திரை பண்ணிட்டு 2 தரம் பண்ணாரு, 1 தரம் 2 தரம். ஆனா அதுக்கு பிறகு காங்கிரஸ் நிர்வாணத்துல ஆர்கனைசேஷன்ல செய்ய வேண்டிய காரியங்கள் காங்கிரஸ் செய்யல, தமிழ்நாடு உள்பட. அதனால்தான் பெருந்துறையும் இப்ப வருத்தப்படுறாரு, நம்மளும் கொஞ்சம் குரோத் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஆர்டிக்க நம்ம சீட்டு கெஞ்சிட்டு போக வேண்டாம்னு. நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு ஒண்ணுமே பார்க்க இல்லை. எது திமுக கொடுத்து அந்த சீட்டை அப்படியே அக்செப்ட் பண்ண முடியாயிடுச்சு. இந்த பெருந்தரை எது சொல்றாரோ அது கட்சிக்குள்ளே ஃபீல் பண்றாங்க. காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் இதுவா செயல்பட்டு இருக்கணும். இதேதான் அகில இந்தியா லெவல்ல பெரும்பாலும் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், இங்க எல்லாம் சொல்வது இதுதான். நம்ம காங்கிரஸ் அதுக்கு தயாரா இல்லை. இங்க பாருங்க, ஒரு தேர்தல்ல ஒரு ஆளும் கட்சியை கவிழ்த்துட்டு எதிர்கட்சி வரணும் தான்.
அகில இந்திய லெவல்ல என்ன வேணும்? ஒரு ஃபேஸ் வேணுங்க, அக்செப்டபிள் ஃபேஸ். யார் பிரதமர்னு ஒரு ஃபேஸ் வேணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள கூட்டணினா அதுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மூணாவது, பெரிய கட்சியான காங்கிரஸ் முன்கூடியே தயாரிப்பு செய்து பல மாநிலங்கள்ல அவங்க ஆர்கனைசேஷன் செட்டப்பை நல்லா வச்சிருக்கணும். அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, கான்ஸ்டிடுவன்சி லெவல்ல, பூத் லெவல்ல வரையும் செயல்பட்டு இருக்கணும். நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல குறிப்பிட்ட சில இஷ்யூஸ் எடுத்துட்டு போயிருக்கணும். பட் அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்ததுன்னா போலங்கிறேன். காங்கிரஸோட ஃபோக்கஸ் என்ன இருந்தது? முதல்லயே அவங்க பாருங்க, போன ஜூன்ல இருந்து பேச்சு நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகளோட கூட்டணி. ஆனா டிசம்பர் தாண்டி ஜனவரி வந்த பிறகு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு இடஒதுக்கீடை பத்தி யோசிக்கல. அதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ராலி பண்ணலாமா வேண்டாமா. இதற்கிடையே ஒரு மாசம் இவர் போயிட்டார், நம்ம ராகுல் காந்தி தனி பாரத் ஜோட நியாய யாத்திரான்னு ஒன்று யாத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுல பாருங்க டைம் லாஸ் ஆச்சு. அதாவது ஒரு மாற்றம் வேணும்னாலும் இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, மக்கள் மத்தியில பெரிய கடு கோபம் இருக்கணும், ஆளுங்கட்சி மேலேயும் பிரதமர் மேலேயும். அதாவது என்ன ஆனாலும் சரி பிரதமர் மோடி திருப்பி வரக்கூடாதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணணும். இந்த லெவலுக்கு ஆகலைங்க சிவா சார். இது ஒண்ணு நிச்சயமா சொல்லலாம், மக்கள் மத்தியில அகில இந்தியா லெவல்ல மோடி மீது அந்த மாதிரி கோபம் கிடையாது. எந்த மாதிரி கோபம் 1977 இந்திரா காந்தி மீது இருந்தது. அப்ப மக்கள் கண்டுக்கவே, எதிர்கட்சி யாருன்னே பார்க்கல. இந்திரா காந்திக்கு அந்த இந்திரா காந்தி ஆளும் காங்கிரஸுக்கு எதிர்த்து யாரு அந்த கேண்டிடேட்டா அவங்களை எதிர்த்துனமோ அவ்வளவு பேருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்ப சொன்னாரு, ஒரு லேம்ப் போஸ்ட் நின்று இருந்தா கூட, அதாவது நம்ம ஸ்ட்ரீட் லைட் ஒரு லேம்ப் போஸ்ட் ஒரு கேண்டிடேட்டை போட்ட கூட ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா மக்கள் அவ்வளவு ஆவேசப்பட்டிருந்தாரு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை இப்ப இல்லைங்க. பல பிரச்சனைகள் இருக்குது, லோக்கல் லெவல் பல பிரச்சனைகள் இருக்கு, இளைஞர் மத்தியில் சில பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளை சரி செய்வார் யாரு? பிரதமர் மோடியா இல்ல ராகுல் காந்தியா? இப்படி ஒரு பெரிய கேள்வி கேட்கும் போது ராகுல் காந்தி மேல அவ்வளவு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை திரட்ட முடியல. அதனால்தான் பிரசாந்த் கிஷோர் போல பிறகு பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய அவர் இப்ப பிஜேபி மேல அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா பழைய தொடர்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப தானே சொந்த கட்சி நடத்து ஜன் சுராஜ்னு பீகார்ல நடத்திட்டு இருக்காரு. அவர் 2025 பீகார் தேர்தலில் அந்த கட்சிக்கு வெற்றி பெறதுக்கான இது தேடிட்டு இருக்காரு. அவர் பிஜேபி பக்கம் கிடையாது. ஆனா அவர் சொல்வது என்னன்னா, எதிர்கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டாங்க. இந்த 2024 தேர்தல் ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்தது, மோடிக்கு எதிர்த்து நல்ல பிளான் பண்ணி செஞ்சிருக்கலாம், ஆனா செய்ய முடியல. அதனால பிஜேபி சந்தேகம் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் தான் சொல்றாரு, இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு 150க்கு மேல பிஜேபிக்கு வராது, பிரியங்கா சொல்றாங்க 150 வராது, கர்கே சொல்றாரு 200க்கு மேல வராது பிஜேபிக்கு, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு 240 மேல வராதுங்கிறாரு. அப்ப பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு, ஒரு கட்சி 250 கிட்ட வந்துருச்சுன்னா 272 கிட்ட வருது என்ன கஷ்டமா? 2072 272ங்கிறது ஹாஃப் வே மார்க். 543 தொகுதிகள் இருக்குது பாராளுமன்றத்தில், அதுல பாதி வந்து 2072. ஸோ அதனால அவர் சொல்றாரு 2072 வந்து வரது யாரும் வரலன்னு யாருமே சொல்லல. பிரைவேட்டா பேசும்போது கூட எதிர்கட்சிகள் அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, திருப்பி மோடி வந்துருவாரு. இதுல பாருங்க வெளியில சொல்றாங்க அப்படி, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எங்கிட்ட ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் சொன்னாரு, இல்லைங்க கட்டாயம் பிரதமர் வராரு, மோடி தான் பிரதமர் வராரு, இதுல சந்தேகம். ஆனா நாங்க சொல்றது அப்படிதான் சொல்லுவோம், தேர்தல் இதா டிக்ளேர் ஆகிறதுல அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு இப்ப என்ன பண்றாங்க, தயாராயிட்டு இருக்காங்க. இவிஎம் சரியில்லை, ஓட்டர் லிஸ்ட் சரியா கொடுக்கல, டிலே பண்ணிட்டீங்க. இப்ப பாருங்க மகாராஷ்டிரால சொல்றாங்க, அந்த கூட்டம் ரொம்ப நீளமா மொல்லா ஓட்டிங் நடந்தது, அதனால பல பேர் ஓட்டு போட முடியல. இப்ப எதிர்கட்சிகள் எக்ஸ்கியூசஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பல இருந்து. இப்ப பாருங்க 5 கட்டம் முடிந்த பிறகு அவங்க எக்ஸ்கியூஸ் தேடுறாங்க, சல்சாப் தேடுறாங்க. ஓ இதனால முடியல அதனால முடியல. இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது? மக்கள் மத்தியில எதிர்கட்சிகள் மீது அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. அதான் பிரசாந்த் கிஷோர் எடுத்து சொல்றேன். சார் இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பல இலவச வாக்குறுதிகளையும் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. இப்படி வாக்குறுதிகள், இலவச வாக்குறுதிகள் பல கொடுக்கப்பட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா இது என்ன காரணமாக இருக்கும்? அதாவது இந்த வாக்குறுதிகள் மக்களிடத்துல போய் சேரலையா, அல்லது மோடி அவர்களுடைய செயல்பாடு இந்த வாக்குறுதிகளை இல்லாமல் செய்து விட்டதா? இல்ல அது நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப அதாவது நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தாலும்
முதல்ல உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா கொடுக்கறதுக்குன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதே வாக்குறுதிகள் மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கடிலும் ராஜஸ்தானிலும் கொடுக்கப்பட்டது. ஆனா மக்கள் அதை நம்பல. மக்கள் என்ன சொல்றாங்க, பிரதமர் மோடி தலைமையில் இருக்கிற பிஜேபி தான் சில காரியங்களை சாதிக்க முடியும், காங்கிரஸ் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதாவது பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்னு கெப்பாசிட்டி, ஒன்னொன்னு கேப்பபிலிட்டி. அது ஒண்ணு அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குதா, செய்யறதுக்கு அந்த சக்தி இருக்குதா, அந்த வலிமை இருக்குதா. இன்னொரு பாருங்க, அதை அதை பண்ணக்கூடிய திறன் இருக்குதா, திறமை இருக்குதா. அந்த திறமையை பார்க்கும்போது பாருங்க, லீடரே இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி அதை செயல்படுத்தும்னு மக்கள் கேட்கறாங்க. ஆனா கர்நாடகால ஓடிச்சு. கர்நாடகால உங்களுக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி பல சலுகை, இதை கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்லி வந்துட்டாங்க. தெலங்கானாலேயே அதை ஒர்க் பண்ணிட்டு, ஆனா ஆல் இண்டியா லெவல்ல அது ஒர்க் பண்ணலன்னு தான் பல பேர் சொல்றாங்க. அதுக்கு மெயின் காரணம், காங்கிரஸ் கொடுக்குற வாக்குறுதிகள் மக்கள் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க. இப்ப பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுப்போங்கிறாங்க, இல்ல அந்த மாதிரி செஞ்சிருவோம், உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஒரேடியா பணத்தை கொடுக்கறது சரி, இப்ப பண கஷ்டத்துல உங்களுக்கு கொடுக்கும்போது சௌரியமா இருக்கும். ஆனா பல மற்ற விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. என்ன, நீங்க பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு வழி பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, அதுல பிசினஸ் மூலமாக பல வளர்ச்சி ஏற்பட்டாதான் வேலை வாய்ப்பு வரும். திருப்பி திருப்பி அரசாங்கமே வேலை திரட்டி கொடுக்குங்கிறது நடக்காத காரியம். இதை இளைஞர்களுக்கு புரியும். எந்த கவர்மெண்ட்டும் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை தர முடியாது. இவர் என்னன்னா, ராகுல் காந்தி கவர்மெண்ட்டே வேலை கொடுக்க போகுது, இவ்வளவு லட்சம் வேலை கொடுத்துரும், அவ்வளவு லட்சம் வேலை கொடுத்துரும். ஆனா மக்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. காரணம், அது மாதிரி நடக்காதுங்க. கவர்மெண்ட்டே வேலை கொடுக்காது. கவர்மெண்ட் அப்படி வேலை கொடுக்குன்னா எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாமே. ஆனா எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும்? அது மக்களுக்கு தெரியுது, இளைஞர்களுக்கு புரியுது. ஆனா பிரச்சனை இருக்குது, வேலையில்லா பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை தீர்வுக்கு பொருளாதாரம் வளர வேண்டும். பொருளாதாரம் வளர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. அது இளைஞர்களும் அதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் பிரதமர் மோடி சொல்றாரு. அரசு வேலை ஒரு பக்கம், ஆனா அதை தவிர்த்து இன்னைக்கு பாருங்க, வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது தனியார் நிறுவனத்துல தான். அந்த தனியார் நிறுவனங்கள் நல்லா செயல்பட்டு பொருளாதாரம் வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜாப் வரும். சார், இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசும்போது 77 வயதான நவீன் பட்நாயக் அவர்கள் அரசியல் இருந்து ஓய்வு பெறணும் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. இதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான ப சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அமித்ஷா அவர்கள் மோடியை சுட்டிக்காட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்களுக்கு 73 வயதை கடந்து விட்டது, இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது, பாஜகவுடைய கொள்கைப்படி அவர் பதவியில தொடர்வதற்கு 7 மாதங்கள் தான் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, எதிர்க்கட்சி தலைவராக ஆவது அமர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இது கற்பனையில சொல்ற ஒரு கருத்து தான். பாருங்க, 75 வயசுல பிரதமர் விட்டுட்டு போவாருன்னு ஒன்றும் ரூல் கிடையாது பிஜேபியில. ஒரு கட்சியில ஒரு இது இருந்தது, ரொம்ப சீனியர் ஆயிட்டாங்க, அவங்கள ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னா சரி, அவங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதற்காக பாருங்க, 87 வயசு வரை செயல்பட்டாரு நம்ம லால் கிருஷ்ண அத்வானி. எல்கே அத்வானி 87 வயசு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதனால அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா நினைச்சா உடனே பிரதமர் ஆயிடலான்னா அது பிஜேபி அந்த மாதிரி செயல்படுறது கிடையாது. யார பிரதமர் ஆவாங்கிறது அது சூழ்நிலையை பொறுத்து, இதை பொறுத்து ஆகப்படுறது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. அதனால அமித்ஷா அந்த மாதிரி செயல்படுற சொல்வது முழுமையா தவறு. மூன்றாவது விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இப்ப கேஜ்ரிவால் சொல்லிட்டு போறாரு, இவர் மோடி எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு, அது யோகி ஆதித்யநாத்தை காலி பண்ணிடுவாரு, ஏன்னா அமித்ஷாவை பண்ணணும், அமித்ஷாவை இப்போ பிஎம் பண்ணணும். என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, பிரதமர் யாரையும் பண்ணணும்னு இப்போது யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே கிடையாது. இன்னைக்கு ராஜ்நாத் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, 2024லயும் அவர் தான் பிரதமர், 2029லயும் அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்பவே சொல்லிட்டார். இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உண்டாக்கி ஓட்டர் மத்தியில் ஒரு குழப்பத்தை கலப்புறதுக்கான முயற்சி. என்னங்க, காங்கிரஸ் கட்சியில யாரு பிரதமர் கேண்டிடேட் சொல்ல முடியாத நிலைமையில அதை பத்தி சிதம்பரம் யோசிக்க கூட இல்லை யாருன்னு. ஒரு டயத்துல சிதம்பரமே பிரதமர் ஆவாரான்னு எல்லாம் இருந்தது. ஏன்னா அவரு பிரதமர், ஏன்னா மன்மோகன் சிங் ஆன பொழுது கேள்வியா தான் வந்தது, மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஒரு தலைவர் இருக்காருன்னா ஏன் ஒய் நாட் சிதம்பரம், ஒய் நாட் பிரணாப் முகர்ஜி, இந்த பேச்செல்லாம் வந்தது. சிதம்பரத்துக்கும் ஒரு காலகட்டத்தில் பிரதமர் ஆனோன்னு ஆசை கண்டிப்பா இருந்தது. நியாயமான ஆசை தான், நியாயமான ஆசை தான். எந்த காங்கிரஸ் கட்சி பிரதமர் யாருன்னு சொல்ல முடியலையோ, வாக்காளர்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியலையோ, ஒரு தலைமையை ப்ரொஜெக்ட் பண்ண முடியலையோ, அவங்க இதை பத்தி இதை பண்றது. அத்வானிக்கு என்ன போச்சு, ஜோஷிக்கு என்ன ஆச்சு, முரளி மனோகர் ஜோஷிக்கு
மோடி என்ன போது, அமித்ஷா என்ன, எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்ல அர்த்தமே இல்லைங்க. பாருங்க, பிரதமர் நம்ம இந்தியாவிலே ரொம்ப நாளா இருந்தது நேரு. நேரு ஒரு 17 வருஷம் இருந்தாரு பிரதமரா. இப்ப மோடிக்கு 10 வருடம் முடிய போகுது. கட்டாயமாக மோடி ஆசைப்படுவார், நேருவோட ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஆசைப்படுவார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசைன்னு இருந்ததுன்னா, அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா கட்டாயம் அவர் விரும்புவார். நேருக்கு பிறகு அதிகமாக செயல்பட்ட பிரதமர் ஒரு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்னு அந்த பேர் அவருக்கு வரத பெருமைப்படுவார். அப்படி பார்க்கும் பொழுது கட்சியோ இல்ல ஆர்எஸ்எஸ்ஓ யாருமே அந்த மாதிரி ஒன்று யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த 77 வருஷங்கிறது இவங்களே நடக்கிற கற்பனை. ஓ, இப்படி சொல்லியாவது பிரதமர் பதவியில அவர் இறங்கிட்டாருன்னு அப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கட்சியை சரிப்படுத்த விட்டுட்டு இவர் எப்ப போவாரு அவ எப்ப போவாருன்னு நினைக்கிறது, இவர் யாரை காலி பண்ணுவான்னு நினைக்கிறத விட இதை ஒரு தன் கட்சியை சரி பண்ணுவதுதான் சரியான முறை. சார், இப்போ ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 1ஆம் தேதி மீண்டும் சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருடைய கைக்கு செல்ல போறது? அதாவது பாத்தீங்கன்னா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மீடியாக்கள் இல்ல இந்த ஆம் ஆத்மி கட்சி முற்றிலுமாக சுவாதி மாலிவால் கைக்கு சென்று விடும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே. இப்ப டெல்லியில நிலவரம் எப்படி சார் இருக்கு? இல்லைங்க, இப்ப 2 நாளா என்ன பாக்குறோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி பிரச்சாரத்துல இறங்கி இருக்காரு. இப்ப டெல்லியில 7 தொகுதி இருக்குதுங்க. மே மே 25ஆம் தேதி தேர்தல். ஆனா பிரச்சாரத்துல யார கூட எடுத்துட்டு போறாரு பாத்தீங்கன்னா தன் மனைவியே எடுத்துட்டு போறாரு, கூட்டிட்டு போயிருக்காரு. அதாவது சுனிதா கெஜ்ரிவால் வண்டி முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, அவர் பின்னாடி நிற்கிறாரு. பெரும்பாலும் சுனிதா கெஜ்ரிவால் தான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாங்க, இவர் பின்னாடி நின்றுட்டே இருக்காரு. அண்ட் கெஜ்ரிவால் பேசும்போது தன் மனைவியை புகழ்ந்து பேசுறாரு. எப்படி லாலு பிரசாத் யாதவ் சிறையில் செல்வதற்கு முன்பு சுனிதா ராபிடி தேவியை உட்காந்து வைத்தாங்க தங்க மனைவிய, அதே மாதிரி தனக்கு பிறகு சுனிதா கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் மெசேஜ் கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு பதவி விடுறதா இல்லை அவர். ஏன்னா அப்போ வெளில வந்த போதே, இப்ப ஜெயில இருந்துட்டு வெளில வரும்போது சொன்னாரு, நான் ஏன் விடலைன்னா ஜனநாயகமே ஜெயிலுக்கு போயிடுச்சு, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அதனால நான் ஜெயில இருந்து செயல்பட்டு காமிக்கணும்னு சொல்லிதான் என் பதவி விடலைன்னு சொன்னார் கெஜ்ரிவால். இப்ப பாருங்க, தன் ஒய்ஃபை ப்ரொஜெக்ட் பண்றாரு. இதை வச்சுட்டு கட்சிகளும் ஒரே கசப்பா இருக்குது. ஏன்னா இப்ப பல தலைவர்கள் சஞ்சய் சிங் இருக்கு, இப்ப சஞ்சய் சிங் எல்லாம் மௌனமாயிட்டு இருப்பாருங்க. இப்ப ஜாஸ்தி சஞ்சய் சிங் பேசுறதை நிறுத்திட்டார். அப்புறம் இந்த சுவாதி மாலிவால் சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நீங்க கூறினது போல சுவாதி மாலிவால் அவர் கெஜ்ரிவாலோட எத்தனை நாளா செயல்பட்ட ஒரு தலைவர். அவங்க ரொம்ப கிட்டக்க என்ஜிஓ காலத்திலே அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. டெல்லி கமிஷன் ஃபார் விமென்ல அவங்க சேர்பர்சனா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த சம்பவம், முதல்வர் வீட்டிலேயே முதல்வரோட டிராயிங் ரூம்ல முதல்வரோட பிஏ அவரை தாக்குறாருன்னா நீங்க சொல்லுங்க, கட்சியில எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த சுவாதி மாலி சம்பவத்திலேருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வெளியில வர மாதிரி தெரியல. அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் இல்ல பொலிட்டிக்கல் அசிஸ்டன்ட் இந்த வைபவ் குமாரை பாருங்க, நேத்திக்கு மும்பை கூட்டிட்டு போனாங்க டெல்லி போலீஸ். தன் போனை வேற மாத்திருக்காரு, போன்ல டேட்டாலாம் அழிச்சிருக்காரு. இப்ப டெல்லி போலீஸ் கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி என்னன்னா, கேஜ்ரிவால் எந்த விதமான தொடர்பு கிடையாது சம்பவத்துக்கு, இல்ல இவருக்கு ஒன்றும் தொடர்பு இல்லைன்னா, ஒண்ணுமே நடக்கலைன்னா போனை ஏன் மாத்தினாரு, போனில் இருக்கிற டேட்டா ஏன் அழிச்சாரு? அது டெல்லியில இல்ல மும்பையில போய் இது போய் அழிச்சிருக்காரு. ஏன்னா ஒண்ணு எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் தான் கேள்வி, பெரிய கேள்வி ஆயிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள என்ன கேட்கறாங்க, சுவாதி மாலிவாலுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமை நேர்ந்திருக்குன்னா அவங்க அலுவலகத்தில், அது முதல் முறையாகல. இதே மாதிரி பிப்ரவரி 2018 இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது. தலைமை செயலாளர் அஞ்சு பிரகாஷை தாக்கினார்கள், கெஜ்ரிவால் முன்னாடியே அவங்க வீட்டில் தாக்கினாங்க. அந்த மேட்டர் கேஸ் ஆச்சு, 2 எம்எல்ஏ மேல இதாச்சு, 2 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த மேட்டர் இப்போ ஹையர் கோர்ட்ல அப்பீல்ல இருக்குது. கேஜ்ரிவாலோட லீடர்ஷிப் பத்தி கேள்வி வர எழும்பிடுச்சு. என்ன மாதிரி கட்சியை நடத்துறாரு, ஊழல் ஒழிக்கணும்னு ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து தன்னை ஒரு தன் கட்சியை மாத்திட்டு நல்லாட்சி தரப்புறேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் சிவா சார் என்னன்னா, இந்த தேர்தல்ல பிரச்சாரத்துல அவர் என்ன பேசுறாரு, அவங்க மனைவி சுனிதா கெஜ்ரிவாலா இருக்கட்டும், அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், 2 பேரும் ஒரே மேட்டர் சொல்றாங்க. என்ன, நீங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வாக்களித்தால், எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்தால் நான் சிறையில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது.
அதாவது என்ன காப்பாத்துங்க, என்ன சிறையிலேருந்து போறதை தடுக்குங்க. அதாவது நீங்க இந்த அரசை பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டீங்கன்னா தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேம்பெயின் பண்றாரு. வேற ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? எல்லா மேட்டர் தன் பர்சனல் ஆக்கிட்டாரு. இது பாருங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய இதுக்காக ஒரு பெரிய சிம்பதி வர மாதிரி எனக்கு தெரியல. கட்சிக்குள்ள என்ன சொல்றாங்க, தன் கட்சியை லாலு மாதிரி மாத்திட்டாரு இவரு. லாலு ராபடி மாதிரி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், சுனிதா கெஜ்ரிவால் குடும்ப கட்சி ஆயிடுச்சு. ஊழல் ஒழிப்பு தொண்டர்களால செய்யப்பட்ட ஒரு கட்சி, இயக்கிய கட்சி, ஒரு இயக்கத்திலேருந்து வந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு பாருங்க. இப்ப கூடிய விரைவில் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக டெல்லியுடைய முதலமைச்சராக அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் பதவி ஏற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதுக்கு அதுக்கு சூழ்நிலையே அவர் இது பண்றாரு. தான் எவ்வளவு நாள் சிறையில் இருப்பாரோ தெரியல. அவர் பேல் கிடைக்காம போச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க திருப்பி சீஃப் மினிஸ்டர் யார் இருப்பாங்க? ஏன்னா ஜெயிலுக்கு ஃபைல் போகாது. ஜெயிலுக்குள்ள எந்த விதமான ஃபைல் அனுமதிக்கு கிடையாது. சரி, எப்படி கழுத்து போடுவார்? கழுத்து போட்டாலும் செல்லாது. அப்புறம் டெல்லியோட துணை கவர்னர் இருக்காரு, ஆளுநர், அவர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இல்ல சப்போஸ் சார், அவர் கேஜ்ரிவாலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கணும் முதல்வராக. இப்போ டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இதற்கு கடுமையான கண்டனங்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது சுவாதி மாலிவால் அவர்கள் என்கிட்ட தொலைபேசியில இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒரு பெண்மணிக்கு நடந்த நிகழ்வை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சோ இது போன்ற நிகழ்வுகள் வந்து அங்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியில தொடர்வதற்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன சார்? கட்டாயமாக கட்டாயமாக இது பார்த்தீங்கன்னா போக போக கேஜ்ரிவாலுக்கு எந்த விதமான ரிலீஃப் வரா மாதிரி தெரியலைங்க. அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே சார். நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.